ஹே கைஸ், நான் ஷாமிக். வெல்கம் பேக் டு another வீடியோ. சில நாட்களுக்கு முன்னாடி, சில மாதங்களுக்குள்ளே இருக்கலாம், பூனேயில் ஸ்போர்ட்ஸ்காரோ ஒரு 17 வயசு பையன் ஓட்டிட்டு போய் 2 ஐடி எம்ப்ளாயிஸை வந்து கொலை பண்ணா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த பையனுக்கான கிடைச்ச தண்டனை இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டை பற்றி ஒரு எஸ்ஏ எழுத சொல்லி அவங்க பேரண்ட்ஸுக்கு சில ஃபைனோட அவனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வெளியில் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் எதிர்த்தாங்க, நிறைய பேர் இது தப்பு அப்படின்ற மாதிரி பேசினாங்க. இந்த மாதிரி விஷயம் நடந்து சில நாட்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் 2 நாளைக்கு முன்னாடி ஜூன் 17ஆம் தேதி இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதாவது ஹிட் அண்ட் ரன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது காரில் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடுறது. ஸோ அதை தான் ஹிட் அண்ட் ரன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மண்டே திங்கக்கிழமை ஜூன் 17 திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா சென்னையில் பெசன்ட் நகரில் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்றத பற்றி நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா 21 வயசான சூர்யா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு யங்ஸ்டர், ஒரு இளைஞர் பெயிண்டராக வேலை செய்கிறாரு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை வந்து ஒரு ஈவினிங் ஒரு நைட்டு போல் பார்த்தீங்கன்னா பெசன்ட் நகரில் இருக்க ஒரு பேவ்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பேவ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்டில் சைடில் போகும்போது ஒரு மேடு மாதிரி இருக்கும்ல, அதாவது நடுவில் ரோடு இருக்குன்னா 2 சைடும் ஒரு மேடு மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் பேவ்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த பேவ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவர் படுத்துருந்துருக்காரு. ஸோ அவர் படுத்துட்டு இருந்தப்ப ஸ்பீடாக வந்து ஒரு BMW கார் வந்து அது மாதிரி அந்த பேவ்மெண்ட் மேலே ஏறி அவர் மேலே ஏறி அவருக்கு மிக சிவியராக இன்ஜுரி ஆயிருக்கு, பல இடங்கள்ல அடிபட்டிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே குமிஞ்ச மக்கள் காரை ஓட்டினவங்களை வந்து எதிர்த்து கேட்டிருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த காரை ஓட்டினவங்க தப்பிச்சு போயிருக்காங்க. காரை ஓட்டினவங்க கூட இருந்தவங்க கொஞ்ச நேரம் அந்த க்ரௌடு அங்கே இருக்க கும்பல்கிட்டலாம் நல்லா பேச்சு கொடுத்துட்டு அவங்களும் எஸ்கேப் ஆயிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த சூர்யா அவர்களை வந்து ராயப்பேட்டில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க எடுத்துகிட்டு போகும்போது ஹாஸ்பிட்டலில் அவர் இறந்து போயிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து 2 நாளைக்கு முன்னாடி நடந்திருக்கு. இப்போ தான் எல்லாருக்கும் தெரிய வருது. ஸோ இந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அந்த காரை ஓட்டினது யார் அப்படின்றது தெரியும் போது தான் மதுரி அப்படின்னு சொல்லப்படுறவங்க தான் இந்த காரை ஓட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிய வருது. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பீடா மஸ்தான் ராவோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு எம்பி, ஒரு ராஜ்யசபா எம்பியோட பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ஆந்திராவை சேர்ந்த ஒரு ராஜ்யசபா எம்பி தான் இந்த பீடா மஸ்தான் ராவோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த எம்பியோட பொண்ணு தான் இந்த மதுரி அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அந்த கார் பார்த்தீங்கன்னா அந்த BMW கார் புதுச்சேரி ரெஜிஸ்டர் ஒரு கார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆக்சிடென்ட் நடந்து 2 நாள் ஆகுது. இதுக்கான ஆக்ஷன்ஸ் ஏதாவது எடுக்கப்பட்டுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுக்கப்பட்டுச்சு. எப்போனா மண்டே, அதாவது திங்கக்கிழமை நடந்த ஆக்சிடென்ட்டுக்கு நைட்டு இந்த மக்கள்லாம் குமிஞ்சு அங்கே போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி அந்த மாதிரி போராட்டம்லாம் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த மதுரி அப்படின்னு சொல்ல போகிறவங்கள வந்து போலீஸ் எல்லாருமே சேர்ந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி அவங்கள கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருக்காங்க, அரெஸ்ட் பண்ணி. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த நாள் 18 ஜூன், அதாவது நேற்று செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா அவங்கள பெயிலில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதாவது யோசிச்சு பாருங்கள், ஒரு மர்டரரை, ஒரு கொலை பண்ணவங்கள, அதாவது டிப்பிக்கலி அதாவது ஒரு ஆக்சிடென்ட் பண்ணவங்கள கொலைகாரன் தான் சொல்லி ஆகணும். ஸோ அந்த மாதிரி அப்படி ஒருத்தவங்களை வந்து எப்படி பெயிலில் விட்டாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. அதாவது IPC 279, 337 அப்புறம் 304A அப்படின்ற 3 செக்ஷன் படி கேஸை வந்து போலீஸ் வந்து பதிவு செஞ்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களை அரெஸ்ட் பண்ணி பெயிலில் நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வெளியில் வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு விஷயம் சோஷியல் மீடியா சைடு பரவ ஆரம்பிச்சிச்சு. எப்படி இவங்களை போலீஸ் வந்து ரிலீஸ் பண்ணலாம், அதே நேரத்தில் சரியான நடவடிக்கை ஏன் எடுக்கப்படலை, அதே மாதிரி இந்த மாதிரி பொலிட்டீஷியன்ஸ், இந்த மாதிரி பெரிய ஆட்களோட பசங்களாம் இந்த மாதிரி ஏதாவது பண்ணால் அவங்களுக்கான நடவடிக்கை டக்குன்னு எடுக்கப்படாதா, இந்த மாதிரி ஏழைகள்லாம் இடம் இல்லாமல் ரோட்டோரம் படுத்துருக்கவங்களுக்குலாம் இதான் நிலைமையா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள், பல ஆதங்கங்கள்லாம் நம்ம சோஷியல் மீடியா சைட் பார்க்க முடியுது. பட் இருந்தாலும் சூர்யா அப்படின்னு சொல்ல போகிறவங்களுக்கு 8 மாதம் தான் ஆகுது கல்யாணம் ஆகி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பெயிண்டராக வேலை செஞ்சுட்டு ஒரு நார்மலான ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி இல்லை புவர் ஃபேமிலியில் பிறந்த அவருக்கு வந்து யோசிச்சு பாருங்களேன், நம்ம தூங்குகிறோம், நல்லா வேலை செஞ்சுட்டு தூங்க போகிறோம், தூங்கிட்டு நம்ம காலைல எழுந்திரிக்கவே முடியாத ஒரு சுச்சுவேஷன்னா அது எத்தனை பேருக்கு நடக்கும், எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஒரு அன்லக் இருக்குது அப்படின்றது தெரியல. பட் அதில் வந்து ஒருத்தர் இவராக இருந்திருக்காரு. ஸோ இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அந்த பூனேயில் நடந்த கேஸில் கூட பார்த்திங்கன்னா அந்த பையனை வந்து பனிஷ்மெண்ட்லானாலும் பரவாயில்ல, அவங்க அப்பா அம்மாவை இந்த மாதிரி, அதாவது ஆல்கஹால் அந்த பையன் குடிச்சிருந்தா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி என்கரேஜ் பண்ண அவங்க அப்பா அம்மாவுக்காவது பனிஷ்மெண்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம படத்தில் நிறைய பார்த்துருக்கோம்ல, பெரிய பணக்கார வீட்டு பசங்க வந்து இந்த மாதிரி ரோட்டோரம் இருக்கிற ஏழைங்களை வந்து காரை விட்டு ஏற்றுவாங்க, அதுக்கு ஒரு கேஸ் போவோம், அந்த கேஸில் கஷ்டப்பட்டு ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி விஷயம்லாம் நடந்திருக்கும், அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்லாம் கொடுப்பாங்க. பட் அது நிஜத்தில் நடக்குமா அப்படின்றது வந்து மிகப்பெரிய டவுட்டாக இருக்குது. ஏன்னா பல கேசஸ் நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம், எதுக்குமே சரியான ஒரு கரெக்டான தண்டனை எதுவுமே கிடைக்கல. ஒரே நாளில் பெயிலில் வராங்கன்னா யோசிச்சு பாருங்கள், இத்தனை 3 பிரிவில் கீழே கேஸ் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஆல்ரெடி நடந்த கேசஸ், அதாவது 279, 337, 304A இந்த மாதிரி சில கேசஸ்லலாம் 1 மந்த் மினிமம் 1 மந்த்தாவது அரெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் இங்கே ஒரு நாள்லேயே விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி விஷயம்லாம் நடக்குது. ஸோ இது அந்தளவுக்கு எனக்கு அக்யூரேட்டாக தெரில, ஏன்னா அந்தளவுக்கு நம்மளுக்கு தெரியாது. பட் இருந்தாலும் சொல்கிறேன், நான் படித்த வரைக்கும் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது அது தட்டி கேட்குறதுக்கு மக்கள் இருந்தாலும் கொஞ்ச நாள் அதை மறந்துடுறாங்க. இன்னொரு இன்சிடென்ட் நடக்கும்போது தான் அதை தட்டி கேட்குறாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே
ஒரு ப்ரிகாஷன் வேணும், எவ்வளோ ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அது எல்லாமே கண்டிப்பாக தேவைப்படுது. இதுவே அமெரிக்காவில் இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்திருந்தா அது எவ்வளோ மிகப்பெரிய ஒரு விஷயமாக மாறி இருக்கும். ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸாக இருக்கட்டும். இதுக்கப்புறம் இது மாதிரி யாராவது ஓவர் ஸ்பீடில் போகணுன்னாலும் அதுக்கு பயப்படணும் அப்படின்ற மாதிரி பல ரூல்ஸை போடணும். அதுக்கான ரூல்ஸ் எல்லாம் போடுவாங்களா அப்படின்றது நம்ம அது வந்து ப்ராக்டிக்கலாக எனக்கு தெரில. பட் அப்படி இருந்தால் தான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அதை சொல்லி இந்த வீடியோ முடிச்சுலாம் நினைக்கிறேன். மோர் பவர் டு த ஃபேமிலி ஆஃப் சூர்யா. ஸோ இதுக்கப்புறம் என்னால் எதை சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நம்ம என்ன வேணாலும் சொல்லலாங்க, பட் அந்த அவங்களோட ஃபேமிலிக்கு அந்த இழப்பை கண்டிப்பாக நம்மளால் ஈடுகட்டவே முடியாது. ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காது அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அதுக்கான கண்டிப்பாக ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இதுக்கு மேலே நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ அதை சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.